சாரப்பாம்பு நினைச்சான் தண்ணி பழத்தை முழுங்கணும்ன்று இங்கே குத்தாட்டம் போட்டானே யாரா திரும்பி உட்காந்துருக்கேன். இல்லை இந்த புள்ள ஆடுனா காலையில் 5500 சம்பளம்டா. நீ போட்ட சரக்குக்கு ஆடுனா 3 நாளைக்கு முண்டை மேலே வழி வரும்டா. ஆனால் எப்படி ஆடினான் பாரு. என்னாச்சு நீர் கசிவா வியாபாரம் முடிஞ்சு வச்சா? சூப்பர் சூப்பர். நீ இருக்கிற பருப்பு இந்த பிளேட்டை கொடுத்துட்டு ஒரு போடு ஓட்டுப்போ. சின்ன சின்ன பிள்ளை இருக்கா மடப்பார துருக்கா இளவட்ட இளைஞர்கள் நோங்கி இருக்கா. என் தம்பிய ஒரு அன்னைக்கு பொறுமையா இருக்கிறது காரணம் என்ன? பங்குனி மாதம் காப்பு தானே கட்டி இருக்கான். அடி சித்திர மாசாவு தான் நகை நொட்டி இருக்கான். அடி பங்குனி மாதம் காப்பு தானே அவன் திருந்த மாட்டேன். யானை யானை பெருசா இருக்கு. யானைய தொங்காஜி போட்ட எலி சிறுசா இருக்கு. அந்த யானைக்கு பிறந்தது தாண்டா இவ. யானைக்கு பிறந்ததுன்னா அவ்வளவுதான் மரியாதை. ஏன்னா உனக்கு யானைக்கு மாதிரி சிமுண்டு மூட அள்ளுதடி அத்தாடி நம்ம குலசாமி இங்கே தாண்டா புதைச்சிருக்காங்க. தொட்டு கும்பிடுங்க. ஏய் பின்னாடி குசு போட நான் ஒரே எத்தா ஒரு எத்த நான் அப்படியே சப்புன்னு கொடுத்துருவேன். பத்துக்கா சப்பனும் தானே வர்றேன். அப்பனு இப்பனு ராதாகிருஷ்ணன் சப்பனும் காலி முண்டையா இருப்பா விளையாடா. நான் பெரிய லொப்ப முண்டையாச்சே. அப்படியா? கொஞ்சம் குனித்தா 3 அடி அடிச்சுக்கிறேன். நீ நிமிரு, நான் 4 அடி நிமிந்தே அடிச்சிட்டு போறேன். ஆஹா அவர் தான் புரோக்கரா? கூட்டிட்டு வந்தவரு. அப்ப ஆளுக உள்ள போய் லேட் ஆச்சுன்னா வாச்சிருவாரு. கருவா கட்ட உங்கம்மா காளியத்தா கோயிலில கண்ணம்மா. கருவா கட்ட உங்கம்மா. அக்கா கோமிய வாட வருது. அதுக்கு தானே சொன்னேன் உப்புச்ச போட்டு துவடினா கேட்குறியா? ஆனா நடன மங்கை என்றால் எல்லாரும் ஒரே விஷயத்தை கவனிச்சுக்கணும். நடன மங்கை என்றால் நடனமும் இருக்கணும், நகைச்சுவை திறனும் இருக்கணும். வாழ்த்துக்கள் துர்கா. நீங்க எல்லாருமே என்னமா பேசுனீங்க இல்ல, அதுக்கு பூரா மற்ற பிள்ளையா இருந்தா உள்ள கோச்சிட்டு போயிருக்குங்க. அங்க நின்று இந்த பிள்ளை பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வயிற்று பொழப்புக்காங்க ஐயா. இதே உண்மை. துர்கா எம்கேஆர் சொன்னாலும் பூரா வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிடுவாங்க. நீ நல்லா இருக்கணும். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு கொடுத்தா எதுக்கு? நல்லா ஏத்துற மாதிரி ஏத்தி இறக்கி விட்டாத பத்தியா? வண்டி ஸ்கூட்டியை கொடு. ஸ்கூட்டியவா? என்னடா டிஎஸ் ஸ்கூட்டி? அது வீட்டு வேற திணற. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு டிஎஸ் ஸ்கூட்டி வாங்கி வச்சிருக்கேன். கருவாச்சி போல இருப்பா இவ கருத்தை போட்டு தாண்டிடுவா, பல்ல காட்டிடுவா. புதுக்கோட்டை மாவட்டத்துல பல வேத்த மயக்கிடுவா. சிலுக்கு போல கண்ணு இருக்கு இவளுக்கு. சிலுக்கு போல அவனுக்கு மடுவு மட்டும் தனியா ஆடுதுவாரு. ஏ துர்கா நீனா என்னடி வஞ்சகம் வச்சுக்கிட்டாங்க வாரு. நம்மிதாவை தூக்கி சாப்பிடுறான். வந்ததுல இருந்து எதுக்குதே ஆடுறான்னு தெரியல. சம்பளம் தராங்களா? அவே வேணும் பேசாத. உனக்கு அவன் தான் மூத்த புருஷன். தம்பி அவன் யாருன்னு தெரியுதா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை கல்யாணம் பண்ணவனே அவன் தான்டா. லூசா இல்ல. இவ ஒரு நாள் காலை தூக்கிருக்கா, அதுல அடிச்சதே இருளடிச்சு அவனுக்கு. அப்ப என்ன நோனி மயத்துக்கிட்டே அவனை போட வாடான்ற. தம்பி அழகா இருக்கேப்பு. அவன் என்ன மேல லேசா ராடா நிமித்துருவேன். அக்கா மகா புதுக்கோட்டை தண்டவாளத்தெல்லாம் தூக்குவேன். நல்ல செம்ம ஸ்டைலா ஆடுறீங்களே. வர்றீங்களா நாடத்துக்கு போலாம்? ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத என் தம்பி கிட்ட உன் சேட்டைய காட்டாத. பெரிய காலை விஜயகாந்த் பாட்டுக்கு ஆட போறாரு. இப்படி காலை சிங்கம்டா ஆனந்தராஜ் இருக்கான் பாரு சிசிய. ஒரு தூக்குச்சேட்டில் அவன் மூத்தத்தை குடிக்க சொல்லு. காலை காமெடி கொள்றேன். சூப்பரா சிங்கம். நீ நல்லா இருந்தா உன்னை கூப்பிட்டுருவேன். நீ இருக்க சீருக்கு உனக்கு அவ்வளோதான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவேன். நோ உட்காருங்க மிஸ்டர் லூப்பு. ஏ ஆட்டாதம் ஆட்டாத என் தம்பிகள்கிட்ட காட்டாத. ஆட்டாதம்மா ஆட்டாதே என் தம்பிகிட்ட காட்டாதே. இல்லை என்ன
என்னைய லூஸ் குடிக்க வச்சுட்டான் அவனை போச்சுற வீட்டுக்கு. நான் நல்லா ஆடுவேன், ஆனா அவங்க வாங்கோலி மாதிரி அழுறானப்பா. கலை தம்பி சட்டியில் ஒரு ஓட்ட விடல இல்லைப்பா பத்தியா, உனக்காக அதை வந்து வெல்டிங் வச்சு போட்டு இது நாடகமா பிட்டு படமாடா. கட்டுனா இவனை கட்டணுமா இல்லைன்னா எம்கேஆர் கால முண்டைக்கு இழப்பு வந்துருச்சு. இழப்பு தாங்க முடியல. எங்கடா வர அந்தால் நீர்மலை கிளம்பிட்டாப்புல. எப்படியும் குலக்கச ஆகி போய் நம்மளையும் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிடுவாங்கன்ட்டு போயிருப்பா. அவன் பருப்புல வந்து விடிய தெரிஞ்சனா கை தட்டலாம். சூப்பர் சூப்பர் என் தங்கம் சூப்பரா. கலை எல்லாத்தையும் இருக்கும்பா. என்னைய பொறுத்தளவு யாரு ஆசைப்படுறியோ அவங்களெல்லாம் ஆட விட்டு பேச விட்டு பாட விட்டு அழகு வாப்பன். வாழ்த்துக்கிறேன் தங்கம். குடிக்கிறவன் எல்லாருமே கெட்டவன் கிடையாதுடா. குடிக்கிறவன் தாண்டா நல்ல மனசு இருக்கணும். வாழ்த்துக்கடா. எப்படியோ அவனை சொல்லி சமாளித்து உட்கார வைக்க பார்க்குறேன். இன்னமும் நீர் கசிவாத்தானே தெரியும். ஆனால் அந்த தம்பி ஆடினாலும் இங்கே இருக்க உறவுகள் பூரா எதுவுமே மோகம் சொல்லிக்காமல் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே வாருங்க. உங்கள் எல்லாரும் பாதத்துக்கு ரொம்ப நன்றி. அத்தா பேச்சு வாக்கில் என்னை மறந்துடாத. டொங்காசு இன்னைக்கு போட முடியாதுப்பா, ஒட்டிக்கிருச்சு. அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா உன்னைய லேச வாஜா நான் தொட்டா மட்டும் புண்டி முள்ளு கொக்கி பட்டுக்கிறோமா. ஏன் அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா தொட்டா மட்டும் அஜதி பட்டுக்கிறோமா. தலையில 2 மரம் சர்க்காரு வச்ச மரம். சாலையில 2 மரம் சர்க்காரு வச்ச மரம். தீபாவளி சீட்டு அழகுக்கு விழுந்திருக்குப்பா. குழுக்கள் முறையில் அழகுக்கு விழுந்திருக்கு. ஒரு ஆம்பளை எம்கேஆர் என்னை பத்தி உனக்கு தெரியுமா? உன்னை பத்தி என்ன தெரியணும்? நீ பெரிய ஆளா? இல்லையே. அப்புறம் என்ன உன்னை பத்தி தெரியுமா? நான் பப்புனுக்கு வரல. எதுக்கு வந்த? இந்த ஊர் குளத்துல இருக்க மீன் கான்ட்ராக்ட் எடுக்க வந்தேன். சரி எடுத்துட்டு போ. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா நீங்க தானே 12 வரைக்கும் டீச்சர் பாடம் நடத்திய மசூர் மக. நான் ப்ரொஃபசர். எருமா அரஞ்சூரிய மயிறு சப்புன்னு கொடுத்துறேன் மயிறு. சப்புன்னு கொடுக்கணும். சப்புன்னு கொடுத்தாத்தேன் செவத்துல வந்து ஈரமா இருந்தாலும் கலவை பிடிக்கும். மேசவ கீசவ அந்த பேரை பார்த்துக்கணும். மேச்சவ கீச்சவ அந்தன்னா உன் உள்ள இருக்க லேசா அந்த சப்பை இழுத்து ஓசை இழுத்து வச்சு அறுத்து போடுவேன் பார்த்துக்க. அறுக்க கூடாது. அறுக்க கூடாது. வெயில் காலத்துல புண்ணு ஆறாது. அப்படியே நீ செய்யணும்னா ஒண்ணு செய். என்ன செய்யணும்? சாக்கியை மட்டும் ஏத்தி வை. சாக்கி இந்த லாங் இந்த சென்டர் இந்த மூமெண்ட் இந்த கிளியாஞ்சட்டி இந்த எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை கிண்ணா 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 சாப்பிட்டு போடா மாமா. என்ன பேசுனா தம்பி கை தட்டுவாங்க. மாமா சொல்லுவாப்பா, நீ அதை மட்டும் சொல்லு. மாமா ஏமுண்ட வெளியே இருக்கிறவன் போல மாதிரி என்ன அந்த ரொமான்ஸ் ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு தான் உன்னை காத்துல செய்யணும்ன்றது, காத்துல அரையணும்ன்றது. எனக்கு மொட்டனாக்கு மாமான்றது ஒரு கணவனையோ ஒரு லவ்வரையோ நீ கூப்பிடுறேன்னா இந்த இனிமையான இந்த வார்த்தையை கேட்டுத்தான் அவன் இன்பம் அடைவான். எப்படி கூப்பிட வேண்டும்? மாமா. தங்கச்சி பல்ல விளக்கிட்டு செருப்பு கிட்ட அடிச்சு போடுவேன் ஒரு மூமெண்டோட. மாமா மாமா. இவ திருந்த மாட்டா கண்டாளி மகன். அப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ வெதர் இருக்கான் நீங்க சொல்லுங்க. இப்போ மூளை பவுத்துறான் வராதா? அப்புறம் எதுக்கு சூம்புறதுக்கு நடத்துக்கு வரையே? அந்த பிள்ளைய மட்டும் பார்த்துக்கிட்டு அடிக்கிறேன் சிமெண்ட் முடிய பாட்டுட்டு கண்டக்கறக்கா கண்டாக்கா. தம்பி நீங்க கடைசி வரைக்கும் குசம் மட்டுமே பார்க்குறீங்களே. வாங்க நீங்க வாங்க வாங்க வாங்க. மூச்சு இழுத்து விடுங்க. என்ன செய்யுது? நீர் எப்படி போகுது? தனித்தனியா போதா? அந்த நக்கலுக்கு இதுக்கு தானே போன மாதிரி அரைஞ்சேன். இங்க வா. இவன் சொல்லியா பாரு தம்பி, லேடிஸ் மாதிரியே. இப்போ நீ லேடிஸ் அப்போ பண்ணல, இப்படி பண்ணேன்னா புதுக்கோட்டையில் பிச்சை எடுக்க விட்டுட்டு போயிருவேன். சொல்றது மட்டும் பண்ணு. நான் ஒரு டைலாக் சொன்னேன், நீங்க இஷ்டத்துக்கு புலம் தள்ளுறீங்களே. பெரிய யுவராஜ் சிங்கு அவன் என்ன பண்ணுவேன் ரைட்டு. அந்த அந்த ரொமான்ஸ் என்னை பார்த்து நீங்கள் லேடிஸ் இப்போ
லேடிஸா உணர்ந்தா தரணும். ஏலே என் பனிக்கு குளிர் சொட்டு போடுற மாதிரி பண்றேன். என்னடா நல்லா பண்ணுங்க ப்ரோ. லேடிஸ் பட்டனை கழட்டி விடுங்க. அந்த உண்ணி வெளியே தெரியுற மாதிரி மடு உண்ணி. சொல்லு சொல்லு சொல்லு. அந்த மாதிரி நீங்க கழட்டுங்க. கலட்டி மட்டும் பாருங்க. இந்த ஊர் கம்மாகரையெல்லாம் ஆள் வந்துடுவேன். ட்ரெயின் அங்கிட்டு திருப்பிடுவாங்க. இந்த ஊர் பக்கம் ட்ரெயின்லாம் வரும், ஹெலிகாப்டர்லாம் இறக்கிடுவேன். தம்பி 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 வாங்க. இல்லை உண்மையிலே லூசு கண்டாலி மீனா இருப்பேன் போலையாடா. லூஸ் தானா? அதான் எப்போ பார்த்தாலும் இப்படியே ஓடுறாக்கில்ல. டேலை கை காட்டி லூசு சொல்றா சங்கா. ஆமா இதப்பா அது ஆம்பளை நீ பொம்பளை. பக்கத்தில் போ அப்பா. தம்பி இவன்ட்ட ஒரு 300 வாங்கிக்க. சொன்னதுக்கு மேலே செஞ்சுட்டேன். துர்கா சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். டோட்டல் நாடக நடிகர் சங்கத்தில் எத்தனை நகைச்சுவையாளர்கள் திறமையானவர் இருந்தாகலாம். சரி இந்த எம்கேஆர் ஒரு லூசுன்றது உனக்கு தெரியாது. லூசுனா எடுத்து டைட் வச்சுக்கலாம். அப்ப தம்பி ஸ்பேனர் இருக்கு. டைட் வைக்கதே 12 13 தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஓன்ட்ட இருக்கிறது பைப்பு இல்ல. என்கிட்ட 13 வச்சிருக்கேன் பேக்குக்குள்ள அந்த இருக்கு. தம்பி அதை வேணா சின்ன பையலுக்கு டைட் பண்ணி வைங்க. நமக்கு வந்து சம்பட்டி தான். நான் மணப்பாறையிலேயே எத்தனை நகைச்சுவை ஆனா நடிகை. துர்கா உனக்கெல்லாம் தென்னை மரமே வந்து வரணுமே. எதுக்கு போஸ்ட் மரமே வந்தாலும் பத்தாது. கை தட்டலாம். கோஸ்ட் மரம் பத்தாது என்று சொன்ன இந்த தமிழச்சியை நான் தலை வணங்குறேன். நீ என்ன ஊர்ல இருக்க கூடாதுடி. ஓ முண்டை நான் பப்புன்னு சொன்னேன் நானு. இங்க வாடா என் தங்க. என்னது உன்னைய போய் நான் நோத்தாமான்னு பேசிட்டு அந்த காசை வாங்கி போய் நான் ஏழை வேலையை காப்பாற்றுவா வேணாம். ஏத்தா இது சொந்த மூட தானே இதெல்லாம். என்னமோ 3 சாந்து சட்டை கவுத்தி போட்ட மாதிரி இருக்காத்தா. ஆனா பேக்காட்டி கொண்டுருவாங்க. முன்னாடி அடியே முடியாம அதுல பேக்கடியில கொள்றாங்க. ஏய் சூப்பர் புள்ளடா. வெகுலியா இருக்காதடி. ஆளாளுக்கு வந்து ஆதார் அட்டையை பாஞ்சிருவாங்க. ஏய் துர்கா என்னடா எப்படா. ஏ லூசு ஏ லூசு இரு லூசு. ஏய் லூசு இரு லூசு. இப்படித்தான் வீட்டில் சொல்லுவாங்க. புருஷன் போய் லேசா தொடுவேன் பொட்டாடி சொல்லு. ஏ லூசு இரு முண்டை பையில பள்ளிக்கூடம் போட்டு வந்துருவாங்க. ஏ சின்ன வர்றேன் இரு லூசு. ரொம்ப கொண்டாடுறே நீ. ஆனா அந்த நேரம் தான் வீட்டில் பையில முழிப்பாங்க. இவன் போய் லேசா தொடுவேன். எவ்வாய் அது அப்பா சொல்லுவாரு. என்னப்பா இது முட்டை பப்ஸ் சாப்பிட்றியாடா. 2 மணிக்கு முட்டை பப்ஸ்னா அவன் கொட்டையை கொண்டு. இதற்கெல்லாம் கல்யாணம் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதானே இப்பதான் கூகுள் மேப் இருக்கு. எதுக்கு அது? தமிழ் செக்ஸ் வீடியோ. சரி இந்த வத்தியா அதுல உனக்கு உடம்பு சூக ஏறிடுச்சு. ஆனா நான் கட்டி பிடிக்கணும்னு ஆசைதான் படுறேன். இந்த ஒரு கேமரா வேல்ராஜுக்கு பயப்படுவேன். இவங்க அதை நல்லா இது பண்ணி போட்டு விட்டுருவாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. காலையில் சோறை ஆக்கிக்கிட்டே என் மகளை இடுப்பில் வச்சுக்கிட்டே அதை பார்த்துருவா. போனவொடனே எனக்கு சோறு வெள்ளை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்கும், மிளகாத்தூளை கலந்துருவா. முருகண்ணே அந்த கட்டி பிடிச்சதை மட்டும் கட் பண்ணிருங்க. என் புருஷனை செருப்பு ஒரு செருப்பா காவு கொடுத்தே அடிப்பான். வா கட்டி பிடிக்கிறது புருஷன் சந்தேகப்பட்டானே நீ என்னை சொல்லிடணும். சித்தப்பா நான். வெக்கமா இல்ல? வெக்கமா இருந்தா 21 வருஷம் எதுக்கு இதுக்கு வர்றேன்? எதுக்கு வர்றேன்? ஊத்துறணும். ஊத்தறணும். நீ எனக்கு மக, நான் சித்தப்பா. அப்பா இப்படி எந்த பொம்பளை வந்துச்சு? அப்படி ஓடியாந்து அப்பா மேல இதுல மடுவுல காலை வச்சு இங்க ஏறு. தம்பி ஏறுத்தா நான் லேசா ஆண்டனாவை திருப்பி விட்டுருக்கேன். இங்க வா. நான் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் உட்காந்துருக்காங்க, சிரிக்க வைக்கிறக்காக பேசினேன். மனசில் இதை வச்சுக்கிறாரு தான். ஏன்னா நாடக உலகத்தில் ஆம்பளையோட பொம்பளை ஆளுகதான் திறமைசாலியாத்தான். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற வழி உங்களுக்கு தான் தெரியும். வாழ்த்துக்கள் தங்கச்சி. இப்போ என் ஆள் வருவேன். ஆள் வந்து என்ன செஞ்சு கழிக்க போறான்? அவன் இளங்கன்று பய முடியாது. ஏதோ ஓ பாசிட்டிவ் ரத்தம் கேட்பேன். சரி நீ ஓன்ட்டு இருக்க பாசிட்டிவ் டப்பா கலட்டு. டப்பா கலட்டுனா அவன் வந்து இது பண்ணிட்டு போயிருவான். கருகருன்னு மண்டா மஜரு விருதக்காரைய பத்தியா நல்லா மாதிரி தலையை தூக்குறியா? எப்படி அண்ணன் கண்டுபிடிப்பு? கருகருன்னு மண்டா மஜரு இருக்குது, அடகு போல ரொம்ப நாளா வெடிக்குது. கருகருன்னு மண்டா மஜரு இருக்குது, இவ கடுகருன்னு கடுக போல வெடிக்குது. ஆமாய் மினரல் வாட்டர் குடிக்கிறீங்களா? மினரல்
வாட்டர் வேணும்னா பியூர் வாட்டர் இங்கே இருக்கு, அது குடிப்பீங்களா? நீங்க வாங்குறீங்களா தலைவா? என்ன தலைவா நீங்க யாருன்னே தெரியல தலைவா. தண்ணி விற்க வந்த கூட்டத்தில் வியாபாரம் ஓடும்ட்டு. சரி சரி, நான் டைலாக் வேற சொல்லி கொடுத்தேன், உங்க இஷ்டத்துக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்களே. போய் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வாங்க தம்பி. அவனுக்கு 200 நடிச்சிருக்கேன் தம்பி, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 200 நடிச்சிருக்கேன், இன்னும் மீதி காசுக்கு வருவேன். வந்தேன்ல, யாருன்னு தெரியுமா? அவன் யாரு? வா வந்து தொடச்சுக்கிறியா? காலை அவனுக்கு கைதட்டல, யாருப்பா சொன்னது? அப்போ என்னை நீ மனுஷனா கூட மதிக்கலை. இந்த பிள்ளைய பார்த்துட்டு உனக்கு தண்ணி ஒழுகுதா? இப்போ நீ மட்டும் கீழே மயங்கி விழுவேன். 800 பேர் வரலைன்னா நீ ஜெருப்பிட்டாடி வந்து உன்னை பிணைஞ்சு சம்சா போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வந்துட்டால அட்வான்ஸ் புக்கிங் சோக்கர்னு வாடா, ரம்மிடா. வெளிநாட்டு புகழ் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ் தமிழக அரசின் கலைச்சுடர்மணி விருது பெற்ற என் அன்பு சகோதரர் தமிழ் கலைஞர் பி. குமார், திருநள்ளாறு தெற்கு அறந்தாங்கி தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ் கலைஞர் பி. குமார் சார்பாக நாட்டுப்புற கலை குடும்பத்தின் சார்பாக அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் வணங்குகிறேன். வந்திருக்கின்ற அத்தனை உறவுகளையும் ரூபாய் 101. நன்றி குமார் ப்ரோ. என்னப்பா இது ஒன்று போகிறேன், இந்த பிள்ளைய என்ன ஒரு தடவை மோந்து பார்த்துக்கிறேன். அவன் மோந்து பார்த்துக்கிறான். லேசாக ஊறுகா மட்டையை பிரித்து காமிக்க முடியுமா தம்பி? பூண்டு ஊறுகா அது ஏற்கனவே பூசணம் படுத்த ஊறுகாய் இருக்கும் போலே. அடி சோள வந்த பக்கத்தில் நீ வேணா, நீ எப்படி திருமயத்தில் வண்டி ஏறி ஓடிடு. புதுக்கோட்டை பக்கம் ஆலங்குடி தாண்டாங்கிட்ட பக்கம் சோளம் வந்தேன். என்ன மயத்துக்கு போகிற? அது நாளைக்கு போகிற ஊர். இதை போட்டு அடிங்க போகிறோம். என்ன ஊர்னே தெரியாது. அது தெரியும். என்ன ஊர்? பாலகுடி பட்டியில. அதான் நான் போட்டாவே யாரா? அந்த ஊர் தானே. பாலகுடி பட்டியில, பாலகுடி பட்டியில அடி பளபளன்னு வந்த புள்ள, அடி பளபளன்னு வந்த புள்ள, அடி பாவடைய கலட்டி காமியே. ஏமா அவர் சொல்றாரு, லேசா தேய்ச்சிட்டு வரட்டுமா? தேய்க்கிறது கேட்கிறாரு. அவனை அவன் ஒன்னு பேசுறேன் அரடி அலட்டினேன்னா உனக்கு கரண்ட் புள்ள கணக்கு எடுத்து விடுவேன். இந்த புள்ள நடக்கும்போது பின்னாடி வரங்களேன் ட்ரம்மு மாதிரியே இருக்கும். அதையா நீ பாக்குற? ப்ளீஸ் எனக்கு ஒரு 1/4 கிலோ வெட்டி தர முடியுமா? சுட்டு தின்றுக்கிறேன். கொஞ்சம் வயசு பாட்டுத்தேன். கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம். சரியான உண்டியா இருக்கடா. போடா சூத்திரத்தி புண்டை. அந்த டேப்பை எடுத்துட்டு வாங்க, கடப்பாட்டை போட்டு நம்பி பணம் கலங்க விடுங்குவான். என்ன இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? சரி சரி இருக்கு விடுங்க ப்ரோ, பப்ளிக்ல சொல்லாதீங்க. ஆனா கட்டுனவன் கொடுத்து வச்சிருந்தேன். தலைவாணியே தேவையில்லை, சூத்துலயே தலைய வச்சுக்கலாம். சப்புன அடிச்சு போடுவேன்டி. கொஞ்சம் வயசு குமரி புள்ள அடியே கொஞ்சம் கூட வெக்கம். கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு தயவு செய்து மாட்டுக்காரன் மாட்டை கயத்தில் ஓட்டு வண்டியில் ஏற்றுங்கப்பா. இன்னும் 750 மாடு அவுத்து விடணும். தயவு செய்து மாட்டுக்காரன் எது ஒன்று. அவ்வளோதான், நீர் சோதனை நடந்துருச்சு. பெட்டில் தூக்கி போட்டு வேற செக்ஷன் பண்ணுங்க. என்ன ப்ரோ? ஓத்தா முட்டை கவிச்சி அடிக்குதுடா உள்ள. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சத்துண பொறுப்பாளர் இருந்தாங்க. கருப்பு நல்ல உடம்பு கறி புள்ள காவலுக்கு கட்டி கறி. கருப்பு நல்ல உடம்பு கறி புள்ள காவலுக்கு கட்டி கறி. என்ன பண்றீங்க? மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறேன். அடியே வாடி எங்க இருத்த புள்ள 2 நாளாக உறக்கமில்ல. ஒட்டி வா நக்கிறதுக்கு நாடகத்துக்கு வர்ற. அண்ணா அண்ணா
காக்காவாளி பிள்ளை தம்பி இந்த ஸ்டெப்பு என்ன பிரபதவா சொல்லி கொடுத்தாரா? அது என்ன தம்பி ஒத்த விட்டு நாய் ஒன்று கடிக்கிற மாதிரி ஒன்று ஆட்டாரில்ல என்ன எரிச்ச மச்சம் இல்லாமல் இந்த ஒரு ஆட்டத்தை கற்று வச்சுட்டியா? போமுன்ட்டு அரை வாங்கி சாப்பிட போகிறேன். சோலையில தோட்டமில்ல நான் பிறந்த நாடு சொல்லப்பட்டு எதுவும் உள்ள கரடு புஞ்ச காடு. சோலையில தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு. அவனுக்கு தெரியல, நான் அப்படி மோந்து வாப்பேன். இரு இப்ப பாரு. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு சிரிப்பு சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சவப்பு மச்சான இழுக்குதடி. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும் சொல்லுங்க மச்சான். வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும் சொல்லுங்க மச்சான். டெய்லர் அவர் அளவு பல்லாங்குழியாட வாடி அடி நீதாண்டி எனக்கு ஏத்த ஜோடி. பல்லாங்குழியாட வாடி உன் வீட்டுக்கு போறத செக் பண்றாரு. காஞ்சி வாய் கிடப்பானாட்டா இருக்கு. இது என்னடா அது இதுல ஷூ கடிச்ச மாதிரி என்ன வெங்காளி செய்ய மாட்டுக்கு அண்டா இது பொட்டை மாடுறா. இந்த மாட்டுக்கு கோமியமும் ஜானியும் தாண்டா இலவசம். சின்ன சின்ன கருவாச்சி சிங்கார கருவாச்சி சின்ன சின்ன கருவாச்சி சிங்கார. போய் போய் ஒண்ணுமே போ தட்டி தட்டி பாத்துக்கிட்டு இருக்க என்னவா? ரைடர் பாடி போறேன் போனஸ் தொட மாட்டானே. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி என்ன கேளு. உன்ன மாலையிடும் தேதி தானே. வாமா 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 வல்ல ஈனா போம் வாமா வாமா வாமா. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னஞ்சு குலுக்குதடி. சரி பள்ளி நாரதரை நம்ம கொஞ்ச நேரம் இழுத்தோம்னா தலைகாலாக போயிடும். அவன் என்னடா பேண்ட்டு கழிச்சு போச்சுன்னா ஆம்பளை என்ன கழிஞ்சாலும் அவன் ஆம்பளை தான்டா. அப்படி ஒன்றுக்கு 3 டவுசர் போட்டு போய் முண்டை அவன் எதை பார்க்க வந்திருக்கான் அவனை வீட்டுக்கு போய் சொல்கிறான். இதுவே உனக்கு கிழிஞ்சுன்னு வை இந்நேரம் வண்டி இங்கே கொண்டு வந்திருப்பேன் உன்னை ஏற்றிட்டு போய் தைக்கிறதுக்குத்தேன். என் அருகில் நீ வா என் தங்கமே. இந்த மேடையில் தான் நான் உண்மையாகவே உன்னை காதலிக்க போகிறேன். அது 2 தம்பி தம்பி இருங்க என்ன பண்ணுறியா? அதான் லேசா பார்த்தேன் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைக்கு தைலம் போடுறேன். தைலம் மட்டும் போடுங்க விக்ஸு தடவாதியா எரியும். சரி சரி கண்ணே. ஐயோ மாமா ரொம்ப நாளாக ஆச்சுடா நான் பொம்பளை முதுகில் சாஞ்சு.
அந்த இடியப்பம்னு சொல்கிறான்ல அவன் யார் தெரியுமா? அவன் தான் அறந்தாங்க அந்த வளைவில் கடை ஓட்டிருக்கேன். போயிடாத உன் கட்டே தெறிக்க விட்டுருவாங்க. மாவை அதிகமாக வச்சு அமுக்குவேன் அவன். அதனால் பிதிங்கிட்டு வரான். ஆனால் இடியப்பம் முடியும்னு பார்க்குறேன், கொலைக்கட்டையாக வெளியே தள்ளுது. உரல் டேமேஜ். என்ன ப்ரோ, உனக்கு ஏதாவது நிதானத்தில் தெரியுதா? இதே பொம்பளை, நான் ஆம்பளை. அவன் முண்டை நான் முன்னே நினச்சிட்டேன். இந்தா பணியாரம் வந்துட்டான்ல, கருப்பட்டியை கரைச்சிட்டாங்கல்ல. துர்கா, எத்தனை பெண்கள் அழகாக இருந்தாலும் உன் அன்புக்கு நான் செருப்பு தாண்டி. அதனால தாண்டி என் செருப்பு தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு தம்பி, என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா வேணும். அக்காண்டா என்ன செய்யுது? செஞ்சுட்டு 2 உடம் தண்ணியை வச்சு குளிச்சுட்டா சரியா போகும்டா. இவனை மாதிரி காம வரையும் உலகத்தில் கிடையாது. நீ தம்பி தம்பின்னு தூக்கி கொடுக்குற. தூக்கி கொடுக்கக்கூடாது. தூக்கி கொடுத்தா தாண்டா சாப்பிட்டு போடுறதுக்கு நல்லா இருக்கு. ஆமாம், சிவகாசி சாட்டு கம்மியில் விளாத்தாரு. துர்கா, உன் பல்லுக்கு நான் பேஸ்டாக இருப்பேன். உன் பல்லுக்கு நான் ப்ரெஸ்ஸாக இருப்பேன். அவன் எங்கள் அண்ணன் தான் கண்டாலிமே ஏன் நோட்டை தூக்கிட்டு போயிட்டான். உன்னை யாரும் அதை படிக்க சொன்னாங்க அப்பம்ட்ட? யார் இதில் சொன்னது? ப்ரெஸ்ஸு. சூப்பர், எப்படி சொல்கிறேன் பாரு. மூத்திரத்தை குடி. இன்னும் இப்போ யாருமே சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், உனக்கு நான் தண்டவாளமாக இருப்பேன். அந்த தண்டவாளத்தில் நான் ரயிலாக போவேன். இன்னும் ரயில் தண்டவாளம் போடவே இல்லை. அப்போ அந்த தண்டவாளத்தில் நான் சல்லிக்கல்லாக இருப்பேன். அவன் என்ன சொல்கிறேன்? அதில் பெயிண்ட் வச்சுருவானா? நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன், நான் உனக்காக தென்னை மரமாக இருப்பேன். அந்த தென்னை மரத்தில் நான் என் தண்ணியை பாய்ச்சுவேன். நான் ஓசை அடைச்சிக்கிறேன். அதே நீ வெட்டும் போது நான் குலவியாக உன்னை கொட்டிடுவேன். உன் வெதர்லையே தேங்காயை பறிப்பேன். நான் ஓனர்கிட்ட சொல்லி கல்லை விட்டு எரிய விட்டுருவேன். இப்போ மாட்டிக்கிறேன் தம்பி. இப்போ வா, நான் உனக்காக பீரா இருப்பேன். அக்கா மக்கா பின்றானடா, அருமை. எப்படி இருப்பேன்? ஒயினாவா? உயிரா இருப்ப, நான் மசுரா இருப்பேன். நீ தீயா இருப்ப, நான் எரிச்சிருவேன். நான் கிரீம் போட்டு மசுரை ஊத்துருவேன். கலை நொந்துட்டேன். தம்பி இங்கே வாப்பா, இப்படி வாவேன். வாடா. இல்லை, ஒவ்வொரு ரவுண்டு போகும்போது 3 போடுறேன்னு நினைக்கிறேன்டா. நீ எதுக்குத்தான் போகிறேன்? எங்கே வர்றேன்? ஒருவேளை நீர் செக்கப் பண்ணுறானா? உனக்காக நான் மைனா குஞ்சா இருப்பேன். அதுக்கு நான் சோறு வைப்பேன். நான் அடிச்சு விட்டு போயிடுவேன். நான் நல்லது நினைப்பேன். உன் தலைக்கு நான் மல்லிகைப்பூவா இருக்கணும். அவன் உன் மண்டைக்கு மல்லிகைப்பூவாக இருப்பான். நான் எதை சொல்கிற முண்டை? என்னப்போ இப்படி குப்புற படுக்க பார்க்குறீங்கள, தெரியலையா? இங்கே வந்து படுங்களேன், எல்லாமே தெரியும். இங்கே படு. ஆத்தா நீ நைட்டியை மாட்டிட்டு வா, ஐயா இடைஞ்சலாக இருக்குன்றாரு. என்ன இப்படி உள்நீச்சு அடிக்கிற மாதிரி படுத்து கிடக்கிய? எப்போ முண்டைக்கு மூடு தாங்க முடியலடா. மூடு தாங்க முடியாமல் தாள் மண்ணு சல்லி என்றான் கலாக்கினான். கீழே போர் போடல முண்டை, மட்டப்படுத்திக்கிட்டு இருக்க முண்டை ஒட்டிருச்சு. ரேமு சூர்யா கிடையாது, சூம்பு சூர்யா. எப்பா என்னப்பா உண்மையிலே தான். ஆனால் சின்ன பையில இருந்தால் அதில் ஏறி தலகால பழுத்தி அடிப்பாங்க. எங்கடா இருந்தேன்? எங்கடா அவனை கொண்டு போய் வீட்டில் சேருங்கடா. எங்க நீ தண்ணி இன்னைக்கு விழுந்துடாம இளநி மரத்துக்கே போயிட்டானா? எங்க தென்னமரம் போயிட்டானா? ஐ லவ் யூ துர்கா. துர்கா, ஐ லவ் யூ. உனக்கு நான் ஒப்பலையாடா, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்குங்க. நீயே ஏற்றுக்கலைன்னு எனக்கு யார் இருக்கா? துர்கா, உனக்காகத்தான் இந்த 1974 தம்பி தம்பி விகே செருப்பு அடிச்சு போடுவேன். நீங்கள் பிறந்ததே மாதம் 23 வயசு தான். 1974 அதிஜய மயிரா டைலாக் பேசுவார். உன்னை நான் காதலிக்கிறேன். காதலிச்சு மற்ற அளவு மாதிரி வேலைக்கு போக முடியாட்டாலும் நான் திரும்ப என் டோல்கேட்டில் வெள்ளரி பிஞ்சு வியாபாரம் பார்த்து பசியே நிற்காட்டாலும் திருப்பத்தூர் வரைக்கும் ஓடியாவது ஒரு பிஞ்சாவது விற்று உனக்கு லவ்வுக்கு எடுத்து கொடுத்துருவேன். அப்படி எடுத்து கொடுக்க முடியலன்னா நீ லவ்வுக்கே இல்லாம வா, நான் அப்படியே இது பண்ணி விடுறேன்.
வசனம் தெரியலைன்னா இது பண்ணிடுவேன்றார். இப்போ வேற போட்ட போதைக்கியா சாஞ்சு சாஞ்சு வாக்குறானே. என்னப்பா பழைய அப்பாட்டி மாதிரி தெரியுதா? அது பாவம் வயிற்று பொழப்புக்காக நம்ம ஏதோ பேசுகிறோம். அதான் தப்பு தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுக்க. பேசின ஊரம் தப்பு தான். எப்படி தெரியுமா காதல்? இவரும் நாடகம் பார்க்குற அளவுக்கு வந்துட்டார். எக்கோ ஹலோ செவ்வரணி தோட்டத்தில் உன்ன நினைச்சு செந்துக்கிட்டும் பாடுதையா ராதா மனசு. செவ்வரணி தோட்டத்தில் உன்ன நினைச்சு செந்துக்கிட்ட. இவன் வேறவனா அவனா தானா? அதான ஜோஜியை சொன்னார், வளமுறந்து கிரகம் இடம் மாறும்ட்டார். அங்கே மாறிட்டேன். ஏன்னா இந்த இடம் அவனுக்கு கல்லாக இருக்குது. அவனால் இல்லைன்னா பயங்கரமாக அந்த இந்த ரிதம் ஸ்டெப்லாம் போட முடியாது. தம்பி நீ தானா? ஆமாம். அடுத்து பிரியாஜிபத்தில் பிள்ளை வந்துச்சுன்னா நீ தாண்டா சேனை வைக்கணும். உன்னை மாதிரி பிள்ளை வரணும், தரத்தினை பிடிச்சி தெரியணும். வண்டாப்புல மாமதுரை அன்ன கொடி பாமதுனி அன்னேரடி மதுரை மெச்சும் வண்ண கொடி பாமதினி நல்ல குத்து அடி பாமதுரை அன்ன கொடி பாமதுனி அன்னேரடி மதுரை மெச்சும் வண்ண கொடி. இவன் போன் நம்பர் வாங்கி வைடா. அடுத்த மாணவன் எனக்கு உருவாயிட்டா பின்றான்டா. காலை சூப்பரா காலை பாடமே கொடுக்காம இந்த அது ஏன் தம்பி அப்பப்போ எதுவும் பருவா இல்லை வெதறதுல எரியுதா? இப்படியே காலத்துக்குரிய என்னடா எக்க வைங்க சிங்க. சுப்பரண்ணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்காரவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே சத்தியமூர்த்தியா காணவில்லை. வல்லையா சூத்தியம்பட்டி சத்தியமூர்த்தி தான் முருகேசனே. என்ன நகைச்சுவை பண்றாரா இல்லையா? இந்த டூட்டியில் கரெக்டாக இருப்பார். இந்த தடை வர்றது, மோந்து வாக்குறது, பின்னாடி போய் செய்கிறது. இங்கிட்டு வா. என்ன பண்ற? நீங்கிட்டு வா. அவளை தொட்டேன்னா மணிக்கட்டோட உடச்சு போய் தொடக்கூடாது. உனக்கு அம்மா அம்மா எனக்கு பால் கொடுமா இருப்பா. இப்போ தானே அம்மா இது கண்டு ஓடட்டும். நான் மாற்றாடுறாடா. உனக்கு இப்படி இளவட்ட பையன்னா உனக்கு நல்லா அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கேன். 20 ரூபா வாங்கிக்க. கட் பண்ண மாட்டானே, அங்கே எடுத்துட்டானே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுணும் பொன்னையிலே பசிக்கிது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சேன், என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன இருந்தா எல்லா எண்ணையும் கோல்டு விண்ணறான். செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு தேடிக்கிட்டோம் பாடுதப்பா இந்த வயசு. ஒன்னும் உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா
மறந்தா பொம்பளை இல்லை அதைய சொல்ல நினைச்சு சொல்லாம தான் தில் மேரோ சல்லும் मेरा लेस गड़ा दिस मेरा हो दिल मेरा लास गड़ा दस मेरा हो அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவம் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே செருகளும் காலி உள்ளே செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் சிந்து கட்டம் பாடுதப்பா இந்த மனசு உன் காதலை சொல்லு தாயே மகமாய் எனக்கும் உங்களை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. வரணும்ல எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? 12:30 வந்துடணும்ல. நம்ம ஊரு கடைசி பசி அதான். இந்த என்ன வியாபாரம் முடியல. உசுரானா என்னது? நான் பயந்து வரை பாடுதானா? உசுரா நான் இருந்தேன் ஓ மேலதானே. அருமையான சாங்கு. இதை நீங்க பாடுங்க, கண்டிப்பா கைதட்டு உண்டு. பாடுங்க. ஹலோ இன்னர் இன்னர் ஹலோ உசுரானா இருக்கேன் உண்மையிலதானே உள்ளமெலா நிறைஞ்ச ஏ மாமனி உன்னை விட்டு என்ன பிரிச்சோம் என்னை விட்டு உன்னை பிரிச்சோம் ஆண்டவனோடு ஈர நாடகம் தானே உசுரானா இருக்கேன் உண்மையிலதானே உள்ளமெலா நிறைஞ்ச ஏ மாமனி உன்னை விட்டு என்ன பிரிச்சோம் என்னை விட்டு உன்னை பிரிச்சோம் ஆண்டவனோடு ஈர நாடகம் தானே உசுரானா இருக்கேன் உண்மையிலதானே. அவன் மூக்கு சிந்தனை துண்டை போட்டேன். அப்பயாவது இந்த வாடையில போதும் நின்றுமான்னு போட்டேன். இவனுக்கு ஏறிக்கிடுச்சு. ஒட்டி தோப்பில் நம்ம உருவ நிலையில மாமா ஓடி பொடிச்சே உழந்த கொல்லையில நின கட்டி பொடிச்ச கரும்பு காட்டில மாமா காதல் புரிஞ்ச களத்து மேட்டுல ஒத்தையடி பாதையில வழி மறிச்ச சத்தனு பேசுடேன்னு கைய பிடிச்ச கோவப்பட்டு பேசு உசுரானா இருக்கேன் உண்மையிலதானே உள்ளமெலா நிறைஞ்ச ஏ மாமனி எந்தாவ உன்னை விட்டு என்ன பிரிச்சோம் என்னை விட்டு இடுப்பை கட்டி பிடிச்சாடு, இடுப்பை கட்டி பிடிச்சாடு. அதே ஈர நாடகம் நேக்கா நேக்கா. ராசா உசுரானா இருக்கேன் உண்மையிலதானே. தம்பி தம்பி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டாங்க. தம்பி கேஸ் எப்படி ஆயிரம் வந்துரு தம்பி.